புலம்பெயர் நாடுகள்ல கிட்டத்தட்ட 70-80 காலப்பகுதியில தமிழர்கள் நாங்கள் எல்லாம் வரவழிக்கிட்டோம் போர் காரணமாக. அதுக்கு பிறகு எக்கனாமிக் பிரச்சனையாகவும் வழிகிட்டு கொண்டு இருக்கிறோம். இன்று வரைக்கும் வந்து கொண்டிருக்கிறோம். ஆரம்ப காலத்துல பிரெஞ்சு மொழி தெரியாமல் திணறிய எங்களுடைய உறவுகளை பற்றி எண்ணும் பொழுது இன்றும் நான் மனம் வருந்துகிறேன். அவர்களுக்கு தங்க வீடு இல்லை, உண்ண எங்களுடைய தமிழ் உணவில்லை, உடுக்க குளிருக்கு சரியான ஆடை இல்லை என்று சொல்லி மிக கடினப்பட்டு முன்னேறி இன்று எங்களுக்கு 3ஆம் சந்ததி வரைக்கும் அழகான ஒரு மென்மையான பாதையை அமைத்து கொடுத்துக்கிறார்கள் தங்களுடைய வழியின் வழியாக. அவர்களை நாங்கள் பாராட்டுவதா அல்லது அவர்களுக்கு கோயில் கட்டுவதா என்று தெரியாத ஒரு நிலை ஒரு பக்கம். அதுக்கு அடுத்தடுத்த சந்ததிக்கு என்ன நடக்குதுன்னு சொன்னால், இங்கேயே திருமணமாகி குழந்தைகள் பிறக்கிறது. இப்ப முதல் சந்ததியினருக்கு ஒரு பிரச்சனை, பிள்ளைகள் புலம்பெயர் நாட்டில் பிறக்கிறது, இவர்களுக்கும் பாச தெரியாது, பிள்ளைகளுக்கும் பாச தெரியாது. ஆகவே அந்த பிள்ளைகள் புலம்பெயர் நாட்டு கல்விக்கூடங்களுக்கு சென்று திண்டாடி சிட்டியா கஷ்டப்பட்டு தங்களுடைய கல்வியை கற்று வந்திருக்கிறார்கள். எனக்கு தெரிந்து கிட்டத்தட்ட 80 கடைசிகள்ல என்னுடைய உறவினர் வீட்டு பிள்ளைகள் பள்ளிக்கு சென்றிருந்த பொழுது ஏதோ அவர்களுக்கு தெரியவில்லை என்று, நீ எல்லாம் எதற்கு பள்ளிக்கு வருகிறாய் என்று பிரான்ஸ் நாட்டிலேயே பிரெஞ்சு பள்ளிக்கூடத்து ஆசிரியர் ஒருவர் கூறியதாக அந்த குழந்தை என்னிடம் சொல்லி புலம்பியதை நான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த குழந்தைகள் எல்லாம் பெற்றோர்களிடமும் போய் சொல்லி புலம்ப முடியாது. ஆசிரியர்களும் சரியான ஒரு கடினமான ஆசிரியர்களாக இருக்கிறார்கள் என்று மனம் ரீதியாக பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். பாதிக்கப்பட்டு அடுத்த சந்ததியும் வந்துட்டது. இந்த அடுத்த சந்ததியில பாதி பெற்றோர்களுக்கு பிரெஞ்சு மொழி தெரியும் என்பதால அந்த குழந்தைகள் தப்பி விட்டார்கள். மீதி பெற்றோர்கள் தற்போதுதான் பிரான்ஸ் நாட்டுக்கு வந்திருக்கிறார்கள், அல்லது பிரான்ஸ் நாட்டுக்கு வந்து பல ஆண்டுகள் ஆயினும் பிரெஞ்சு மொழியை கற்காம இருக்கிறார்கள். அந்த வகையில அவர்களுடைய குழந்தைகள் எல்லாம் மறுபடியும் அந்த திண்டாட்டம் என்ற வழியில் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். பெற்றோர்களே, நீங்கள் தான் புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் கொடுப்பதைத்தான் அந்த குழந்தைகள் ஏற்றுக்கொள்ள முடியும். தங்களுடைய வலியை உங்களிடம் கூறுவதற்கு முதலில் நீங்கள் அனுமதி கொடுக்க வேண்டும். தினமும் பள்ளியில் இருந்து வந்த பிறகு இன்று என்ன நடந்தது, பள்ளி ஆசிரியர் உன்னோடு நல்ல மாதிரி இருந்தாரா, சக மாணவர்கள் உன்னோடு நல்ல மாதிரி இருந்தார்களா, யாராவது உன்னிடம் தவறாக பேசினார்களா, இல்லது நீ சரியான முறையில் நடத்தப்படுகிறாயா, பள்ளி பாடங்கள் எல்லாம் உனக்கு விளங்குகிறதா என்று முதல் கேளுங்கள். மார்க்ஸ் குறைந்து எடுத்துக்கொண்டு வந்தால் திட்ட வேண்டாம். அந்த குழந்தைகளிடம் என்ன காரணத்துக்காக நீ இந்த பாடத்துல மார்க்ஸ் குறைந்து வந்திருக்கிறாய், உனக்கு இந்த பாடம் புரியவில்லையா என்று கேளுங்கள். உங்களுக்கு பிரெஞ்சு மொழி கற்றுக் கொடுக்க தெரியாது, இல்ல பிரெஞ்சு மொழியில் பேச தெரியாது என்றால் உங்களுக்கு தெரிஞ்ச யாராவிடம் கூட்டி கொண்டு போய் அந்த குழந்தையினுடைய பிரச்சனையை நிவர்த்தி செய்ய வழி பாருங்கள். வகுப்புகளோ ஏதாவது ஒன்று கொடுத்து செய்து பாருங்கள். நீங்கள் முக்கியமாக பிரெஞ்சை கற்றுக்கொள்ளுங்கள். முடிந்த அளவுக்கு ஒரு குழந்தை தமிழை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று புலம்பெயர் நாட்டில் எந்த அளவுக்கு நாங்கள் போராடுகிறோமோ அந்த வீரியத்தை உங்களிடம் காட்டி புலம்பெயர் நாட்டு மொழியை நீங்கள் கற்றுக்கொள்ள முதலில் முயற்சி செய்யுங்கள். எல்லா குழந்தைகளும் கேட்பது, நான் தமிழ் மொழி கற்றுக்கொள்ள என்னை வற்புறுத்தும் நீ இந்த நாட்டு மொழியை பேச தெரியாமல் இருக்கிறாயே என்று கேவலமாகவும் கோபமாகவும் சீறுகிறது. அந்த சீற்றத்தை தவிர்க்க வேண்டுமானால் நீங்கள் பிரெஞ்சு மொழியை கட்டாயம் கற்றுக்கொள்ளுங்கள். நான் அதிகமாக பார்த்த அளவில் புலம்பெயர் நாடுகளில் வேற்றைய நாடுகளில் வாழுபவர்களை விட பிரான்ஸ் நாட்டில் வாழுபவர்கள் தான் பிரெஞ்சு மொழியை அதிகமாக பேச தெரியாதவர்களாக இருக்கிறார்கள். வேலை என்று ஓடுவதும், ஊரில் இருப்பவர்கள் பாவம் என்று சொல்லி அவர்களுக்கு உழைத்து அனுப்புவதுமே தங்களுடைய கடமை என்று எண்ணிக்கொண்டு கையில் பொக்கிஷமாக இருக்கும் தங்களுடைய குழந்தையின் மனதை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறீர்கள். ஒரு நாட்டு மொழி பேச தெரியாவிட்டால் நாங்களும் முடவர்களே. காது கேட்காத, கண் தெரியாத, ஊமையாக இருக்கும் ஒரு முடவருக்கு சமன் அந்த நாட்டு மொழியை பேச தெரியாதான். உங்களை நாட்டு மொழி பேச சொல்லுவது என்னவென்று சொன்னால், ஒரு கட்டுரை எழுதுவதற்கோ அல்லது கவிதை எழுதுவதற்கோ அல்ல, ஒரு சாதாரண விடயத்தை எடுத்து உரைக்கிறதுக்கு இந்த மொழி தேவைப்படுகிறது. என்னுடைய குழந்தைகள் பாதுகாக்கப்பட்டது அந்த வழிதான். என்னுடைய 2வது மகனுக்கு இந்த பிரச்சனை இருந்தது. வீட்டில் தமிழ் மொழி பேசிக் கொண்டிருந்த நாங்கள் பள்ளிக்கூடத்துக்கு போனா பிள்ளைக்கு பிரெஞ்சு கதைக்க தெரியாது, ஓர்த்தோஃபோனிஸ்ட விட போறேன்னு சொன்னவ. அப்ப நான் சொன்னது, பிள்ளைக்கு தமிழ் மொழி நன்றாக பேச தெரியும் என்று சொல்லி. என்னுடைய குடும்ப மருத்துவரிடம் சென்று நான் விளக்கிய போது அவர் சொன்னார், ஓர்த்தோஃபோனிஸ்டுக்கு விட தேவையில்லை என்று சொல்லி கடிதம் தந்தவர். ஆகவே என்னுடைய குழந்தையை வெற்றி பெறச் செய்தது நான், அதாவது நான் என்று சொல்வது எனக்கு பேச தெரிஞ்ச அந்த பிரெஞ்சு மொழி. ஆகவே நீங்கள் உங்களுடைய குழந்தைகளை பாதுகாக்கிறதுக்கு பணமோ வீடோ சொத்தோ சேர்ப்பதை விட்டு முதலில் இந்த நாட்டு மொழியை பெற்றோர்களாகிய நீங்கள் இருவரும் கற்றுக்கொள்ள வேண்டும்.
தந்தையாக இருக்கட்டும், தாயாக இருக்கட்டும், யாரும் கற்றுக்கொள்ள வேண்டும். இது நான் என்னுடைய ஆதங்கமாகவும் என்னுடைய கட்டளையாகவும் உங்களுக்கு சொல்லுகிறேன். என்னுடைய சகோதரனோ சகோதரியோ எனக்கு முன்னுக்கு இருப்பது போல எண்ணிக்கொண்டு நான் சொல்கிறேன். உங்களுடைய குழந்தைகள் பாதுகாக்கப்பட வேண்டும், பல துன்பங்களிலிருந்து நீங்கப்பட வேண்டும் என்று சொன்னால் முதலில் பெற்றோர்கள் இருவரும் நீங்கள் பிரெஞ்சு மொழியை கற்றுக்கொள்ளுங்கள். சொத்து தேவையில்லை குழந்தைக்கு, வீடு தேவையில்லை குழந்தைக்கு, ஆடம்பர வாழ்க்கை தேவையில்லை குழந்தைக்கு. ஆனால் அந்த குழந்தையின் உரிமை பறிக்கப்படுவதற்கு நீங்கள் தான் காரணமாக இருக்கிறீர்கள். தங்களுடைய பெற்றோர்களை தங்கள் நண்பர்களிடம் அறிமுகப்படுத்த விரும்பாத குழந்தைகள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் தெரியுமா? காரணம், அவர்களுக்கு பிரெஞ்சு கதைக்க தெரியாது என்ற வெட்கத்தின் காரணமாக. இது ஒரு பக்கம் அந்த குழந்தையின் தவறாக இருந்தாலும் ஒரு பக்கம் எங்களுடைய தவறும் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கற்றுக்கொள்ளுங்கள். இன்று முதல் பிரெஞ்சு மொழியை கற்றுக்கொள்ளுங்கள். இல்லை என்று சொன்னால் பாவம், அந்த குழந்தைகள் ஒன்றில் உங்களை வெறுப்பார்கள், இல்லது பள்ளி படிப்பை வெறுப்பார்கள். இறுதியில் அவர்களுடைய வாழ்க்கை ஒரு சீரற்ற அழகற்ற வாழ்க்கையாக மாறுவதற்கு காரணமாக இருக்க போவது நீங்கள். இதை புரிந்து கொண்டு நடப்பீர்கள் என்ற நம்பிக்கையில் வணக்கம்.